ஹாய் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம வேலூரில் பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஓகேங்களா? எங்கன்னா நான் டூ வீலரில் வண்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டுருந்தேன். ஓகேங்களா? அதை பார்த்து இன்றைக்கி தான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். பெரிய ஆக்சிடெண்ட்டுனா லாரி பஸ்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஸ்பாட் அவுட்டுங்க. ஓகேங்களா? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நான் வந்துட்டுருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஆனால் அது போடும்போது எதனா பிரச்சனை வருமானது எனக்கு தெரியல. நான் வந்துட்டுருக்கும்போதே ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விசாரத்தில் ஒரு அம்மாவும் ஒரு அண்ணனும் டூ வீலரில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பிடிக்கலையா இல்லை இவர் டூ வீலரில் கொஞ்சம் வேகமாக விட்டாரான்னு தெரில. ஓகேங்களா? கீழே விழுந்துட்டாங்க. அது ஒரு சம்பவம் ஆச்சுங்களா. நான் அவங்கள தூக்கி விடலாம், ஆனால் நான் தூக்கி விடலை. பேக்கை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் என் வண்டியில் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு தண்ணி குடிங்கன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். ஓகேங்களா? நம்மளால் முடிஞ்ச உதவி. ஆனால் அங்கே எல்லாருமே எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அது சர்வீஸ் ரோட்டில் தான் போய் ஆகணும், பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கனால. ஆனால் யாருக்குமே அந்த எப்படி சொல்கிறது, ஹெல்ப்பிங் மைண்டே வரலைங்க. ஓகேங்களா? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று அவங்கள தூக்கி விட்றதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் நான் தூக்கி விடலைன்னா தப்பாக நினச்சிருவாங்க. அவங்க லேடிஸாக இருக்காங்க. இதே நம்ம ஜென்ஸ்னால் நம்ம போய் நம்ம அசால்ட்டாக தூக்கி விட்டுடலாம். லேடிஸை போய் நம்ம கைப்பிடிச்சி தூக்கும்போது எதனா தப்பாக நினச்சிருவாங்களோன்னு ஒரு பயம், எனக்குள்ளே ஒரு பேனிக் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் தூக்கி விடலை. அவங்க பையனே தூக்கி விட்டார். அதுக்கப்புறம் நான் தண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் அவர் நீ பிடிக்காமல் வந்துட்ட, அதனால தான் நீ கீழே வந்துட்டேன், நீ பிடிக்காமல் வந்துட்ட, அதனால தான் கீழே வந்துட்டேன். நீங்கள் பார்த்து டூ வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக உக்காந்துட்டு போங்க. எங்கள் அம்மாக்கிட்டே நான் அப்பப்போ எங்கள் அம்மாவே நான் சொல்லுவேன், அம்மா பிடிச்சிக்கம்மா. லேடிஸ் ரொம்ப வீக்னஸ்ங்க. ஓகேங்களா? ஜென்ஸு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வீக்னஸ் லேடிஸு. நம்ம தான் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். முன்னாடி இருக்கவங்க முன்னாடி ரோடை பார்த்து பிரேக் அடித்து தான் ஓட்டுவாங்க. நம்ம பிடிச்சிட்டு ஓட்டுறது நம்ம சேஃப்டி. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதே மாதிரி அதை தாண்டி வந்தோடனே கரெக்டாக வாலாஜா ஆற்காடு நடுவில், ஓகேங்களா, இப்போ தான் ஒரு கோயில் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அந்த கோயிலாண்டு பெரிய ஆக்சிடெண்ட்டு. என்னான்னு பார்த்தா நான் ரோடு கிராஸ் பண்ணி போனேன். ஓகேங்களா? டூ வீலர் மேலே தப்பா இல்லை கார் மேலே தப்பான்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் ஒரு டீ போர்டு கார் தான். ஓகேங்களா? வண்டி அடிபட்டுச்சு. யார் மேலேயும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுங்க. மோட்டார் தொழிலை பொறுத்தவரையிலும் யார் மேலேயும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஒன்று டூ வீலர் மேலே ஃபால்ட் இருக்கும், இல்லை கார் மேலே ஃபால்ட் இருக்கும். காரு எப்படி போனாலும் டிரைவர் மேலே குறை சொல்கிறதுக்கு தான் இந்த உலகமே இருக்கும். ஏன்னா காரு கொஞ்சம் நின்று வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கார் அது ஹைவே NH-48 எல்லாருமே குறைஞ்சபட்சம் 100-120 தான் அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் ஓட்டுறாங்க வண்டியை. ஓகேங்களா? அது ஹைவேன்றனால அந்த இடத்துல டூ வீலர்காரங்க அவங்க லைனில் போகணும். ஓகேங்களா? அது போகலன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் டூ வீலர் ஒன்று ரைட்லேருந்து வந்துச்சா இல்லை லெஃப்ட்லேருந்து வந்துச்சான்னு யாரும் பார்க்கல. ஓகேங்களா? எப்படி நடந்துச்சின்னு தெரில. டூ வீலர் கார் மேலே தப்பான்னு கூட தெரியல. ஓகேங்களா? என்ன நடந்துச்சின்னு நம்ம அந்த சம்பவத்தில் இல்லை. ஓகேங்களா? அந்த சமயத்தில் அங்கே இல்லை, ஸ்பாட்டில். ஆக்சிடெண்ட் ஆனதுனால கூட்டம் சேர்ந்தனால நானும் போய் பார்த்தேன், அதை வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? அவர் டூ வீலர் கீழே விழுந்துட்டுச்சு, ஆக்டிவா. ஓகேங்களா? ஆக்டிவா கீழே சைடில் ஒரு பார் மாதிரி இருக்குது, அதை உடச்சிட்டு போய் வந்துச்சா இல்லை அதுவே ஆல்ரெடி உடஞ்சிருந்ததுனால அது அந்த இடத்துல போய் விழுந்துச்சான்னு தெரியல. ஓகேங்களா? அந்த இடத்துல ஆல்ரெடி விழுந்துட்டு அவர் பிரிட்ஜுக்கு மேலேருந்து கீழே தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த போர்ஷனில் கீழே வந்துட்டார். தலையில் அடிபட்டு கீழே ரத்தம் போயிட்டுருக்கு. ஆல் ஸ்பாட் அவுட்டு. ஓகேங்களா? அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கன்னாங்க. ஆனால் ஒரு 20-25 நிமிஷத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. நான் திரும்பி அதே வழியில் தான் வந்தேன், திருவண்ணாமலைக்கு ஆற்காடு மேலே வரணுன்னு. ஆனால் வரும்போது எதுவுமே இல்லை, டூ வீலரும் இல்லை, யாருமே இல்லை, ஃப்ரீயாக ஆகிக்கிட்டாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நின்று நிதானமாக கிராஸ் பண்ணுங்கள், டூ வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும். ஓகேங்களா? அங்கே வராங்களா, நீங்கள் இங்கேயே நின்றுக்குங்க. அவங்க போனால் கூட போட்டோம், ஒரு அர்ஜென்ட்டும் படாதீங்க. ஓகேங்களா? நம்ம போயிடலாம் அவங்க போயிடலாம்னு நினச்சோன்னா 2 பேரும் முட்டின்னு தான். ஓகேங்களா? கோர்ட்டு, போலீஸு, ஸ்டேஷனு எல்லாத்துக்கும் அலையணும். ஓகேங்களா? தேவையில்லாத 2 பேருக்கும் பஞ்சாயத்து, ஒரு நாள் ஸ்டேஷனில் நிற்கும் வண்டி. ஓகேங்களா? ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க. சேஃப்டியாக சீட் பெல்ட், ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஓகேங்களா? ஃபோன் பேசிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. ஃபோன் பேசி ஓட்டுறதுக்கு பதிலாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு கூட ஓட்டுங்க, இல்லை ஹெட்செட் மாட்டு கூட ஓட்டுங்க. ஃபோன் பேசிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அதுவும் பார்த்தாங்கன்னா ஃபைனு. இப்போல்லாம் சிக்னலில் ஜம்ப் அடித்தாலும் ஃபைனு, பார்த்தாலும் ஃபைனு. சும்மா நீ கூட தாண்டி நல்லா ஃபோட்டோ பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. ரொம்ப சேஃப்டி முக்கியம். ஓகேங்களா? ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம உயிர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அடுத்தவங்க உயிர் நம்மளுக்கு முக்கியம்னு நினைங்க. ஓகேங்களா? அவங்க உயிர் முக்கியம் இல்லை, நம்ம உயிர் முக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த கிளிப்பை நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரலுமே. ஏன்னா ரொம்ப
அவர் மூடி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ரத்தம்லாம் போயிட்டு இருந்ததுனால நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா, அது வேறு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகேங்களா, அங்கே எங்கே எல்லா பேரும் இருந்ததுனால ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, எல்லாருமே எடுத்தாங்க. ஓகேங்களா, ஆனால் அது போடக்கூடாது. இருந்தாலும் அதை வந்து பைக் ஓட்டுற சீனை வந்து ஸ்பீடில் வைக்கிறேன். ஓகேங்களா, அது ஹைவேல நான் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன். ஓகேங்களா, ஹெல்மெட் இல்லாமலாம் ஓட்டல, ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டினேன். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்து எல்லோரும் சேஃப்டியாக ஓட்டிக்கங்க, அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். வேண்டுகோள் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க.